அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு கலக்க சாம்பார் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா இது இட்லி தோசை எதா இருந்தாலும் செம்ம சூட்டா இருக்கும். இதே ஒயிட் ரைஸ்ல போட்டு நல்ல நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும். இதுக்கு நாம பண்ண வேண்டியது முதல்ல துவரம் பருப்பு கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு ஒரு 1 ஹவர் ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு அதை குக்கர்ல போட்டு நல்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு பாதி வெந்த பிறகு இந்த மீன் டைம் நம்ம ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, 2 அல்லது 3 கத்திரிக்காய், ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி இந்த சாம்பாருக்காக நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப பருப்பு ஒரு 3/4 பதத்துக்கு வெந்த பிறகு நம்ம அந்த நறுக்கி வச்சிருக்கிற எல்லா காய்கறிகளையும் அதுல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுறோம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இதுல இந்த சாம்பார் செய்யறதுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் நம்ம இதுல ஆட் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நீங்க புளியை ஏற்கனவே ஒரு பாத்திரத்துல போட்டு கரைச்சு ரெடியா வச்சுக்கோங்க. இப்ப இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் இந்த வெந்திருக்கிற பருப்புல நான் கொட்டிட்டேன். அந்த குக்கர்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போடுறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன். நான் பாத்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன், சரியா இருக்கும். அடுத்ததா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் இதுல ஆட் பண்றேன். பாத்தீங்கன்னா இந்த சாம்பார் ஒரு 3-4 பேர் நல்லா தாராளமா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நம்ம தயார் பண்றோம். இப்ப நாம இதுக்கு தேவையானது எல்லாத்தையும் இதுல ஆட் பண்ணிட்டேன். இப்ப நல்ல ஒரு கலக்கிட்டு இந்த குக்கரை நான் இப்ப மூடி வச்சிடறேன். ஒரு 5-6 விசில் விட்டு நான் ரிலீஸ் பண்ணி எடுக்கிறேன். பாத்தீங்கன்னா இத விசில் விட்டு ரிலீஸ் பண்ண பிறகு ஒரு கரண்டி வச்சு நல்லா அப்படி கலக்குறீங்க. பாத்தீங்கன்னா இந்த பருப்புலாம் நல்ல மையா வெந்திருக்கு. அதே மாதிரி இந்த காய்கள்லாம் கூட உருளைக்கிழங்கு இதெல்லாம் கூட செமையா வந்திருக்குது. இப்ப நல்ல ஒரு கலக்கிட்டு நம்ம இதுல கரைச்சி வச்சிருக்கக்கூடிய புளி தண்ணீரை அதுல கொட்டிட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விடுறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமா தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்ட பிறகு இதை ஒரு பாத்திரத்துல நம்ம தனியா எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு நாம கொத்தமல்லி இலை சின்ன சின்னதா கட் பண்ணி இதனோட ஆட் பண்ணிட்டு கடைசியா இந்த சாம்பார்ல நம்ம ஒரு சின்ன பாத்திரத்துல இதுல எண்ணெய் ஊத்தி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சு இந்த சாம்பார்ல கொட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த சாம்பார் ரெடி. இது எல்லாத்துக்குமே செம சூட்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. மறக்காம நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு அடுத்தடுத்த சமையல் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல்ல வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.